தமிழ் சினிமால குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி சீரியல்கள்ல வில்லி மற்றும் ஹீரோயினா நடிச்சது மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தான் ஆக்ட்ரஸ் நீலிமா ராணி. சொல்லப்போனா இவங்க திமிரு, சந்தோஷ் சுப்பிரமணியம், நான் மகனல்ல, ஆகஸ்ட் 1947 போன்ற பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ரீசெண்டா கூட சன் டிவில பிளாக் பஸ்டர் சீரியலா டெலிகாஸ்ட் ஆகி நிறைவடைஞ்ச வானத்தை போல சீரியல்ல கூட நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் நீலிமா ராணி ரீசெண்டா காலேஜ் ஃபங்க்ஷன் ஒண்ணுல ஸ்பெஷல் கெஸ்டா கலந்திருக்காங்க. அப்ப அவங்க தன்னுடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய சோகமான சம்பவங்களை பத்தி பேசியிருக்கிறது பலரையும் கண்கலங்க வச்சிருக்கு. ஆக்சுவலா அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, நான் என்னுடைய 6 வயசுல சினிமாவில குழந்தை நட்சத்திரமா நடிக்க வந்தேன். தேவர் மகன் படத்துல நாசரோட மகளா நான் நடிச்சிருந்தேன். 1992 இருந்து என்னுடைய சினிமா பயணம் தொடங்கிச்சு. கடவுளோட ஆசீர்வாதத்தால இப்ப வரைக்கும் என்னுடைய சினிமா பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. என்னுடைய 21வது வயசுல இசைவாணன்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டேன். எனக்கு திருமணமான 6 மாசத்திலேயே என்னுடைய அப்பா இறந்துட்டாரு. இது மிகப்பெரிய பேரிழப்பாவே எனக்கு இருந்தது. அந்த இழப்புல இருந்து என்னால மீண்டு வரவே முடியல. இதுக்காக நான் நிறைய கோயில்களுக்கு போனேன், நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சு மேலும் பல விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தி தான் அதுல இருந்து மீண்டு வந்தேன். 2017 நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து ஒரு படத்தை தயாரிக்க திட்டமிட்டோம். அந்த படத்தோட மொத்த மதிப்பு மட்டும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4 கோடி ரூபாய். இதுக்காக வெளியில வட்டிக்கு பணம்லாம் வாங்கி அந்த படத்தை தயாரிச்சோம். ஆனா அந்த படம் குப்பையில போடுற அளவுக்கு தான் இருந்தது. ஆக்சுவலா அதனால நாங்க சேர்த்து வச்ச மொத்த பணமும் எங்களை விட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் நானும் என்னுடைய கணவரும் ஒரு முடிவெடுத்து நடந்துச்சுன்னு சொல்லி அதுல இருந்து மீண்டு வர ஆரம்பிச்சோம். நான் திருப்பியும் வாணிராணி, தாமரை, தலையணை பூக்கள் போன்ற சீரியல்கள்ல நடிச்சேன். அதுக்கப்புறம் தான் நாங்க வாடகை வீட்டுக்கே குடியேறணும். அது வரைக்கும் வாடகை வீட்டுக்கு கூட போக வழி இல்லாம என் கணவரோட நண்பர் வீட்டுல தான் தங்கியிருந்தோம். ஆக்சுவலா எங்களுடைய குறிக்கோள் வெற்றி அடையணும்னு இருந்ததால தோல்வியும் பரவாயில்லன்னு ஏத்துக்கிட்டதுனால எங்களால திருப்பியும் அந்த இடத்தை அடைய முடிஞ்சது. சோ இதனால 2017 திருப்பியும் நாங்க தயாரிக்கிற ப்ராசஸ்ல இறங்கணும். ஆனா இந்த முறை படம் கிடையாது, ஜீ தமிழ்ல என்றென்றும் புன்னகை, நிறம் மாறாத பூக்கள் போன்ற சீரியல்களை தயாரிச்சோம். என்னதான் எங்களுடைய குறிக்கோள் சினிமா தயாரிக்கிறதா இருந்தாலும் முதல்ல சீரியல்ல இருந்து பயணத்தை தொடங்குவோம்னு தொடங்கியிருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் படத்தையும் தயாரிப்போம். மேலும் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்றது அனுபவிக்கும் போதுதான் தெரியும்னு ஆக்ட்ரஸ் நீலிமா ராணி சொல்லியிருக்காங்க.